ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? குதிகால் வலியால் கஷ்டப்படுறீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே கால் ஊனி நடக்க கஷ்டப்படுறீங்களா? படிக்கட்டேற கஷ்டப்படுறீங்களா? கீழே உட்காந்து எந்திரிச்சு படிக்கட்டேறி நம்ம ரெகுலர் வேலைகளை செய்ய கஷ்டப்படுறீங்களா? அப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல டிப், இது வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டிப்பு நான் சொல்கிறேன். நான் உங்கள் அருண் ராஜா, கேடிவிஆர் குரூப் ஹாஸ்பிட்டலில் எலும்பு முறிவு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகிறேன். இந்த குதிகால் வலின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமாக எல்லாருக்குமே வர்றது தான். 30லேருந்து 50 வயசில் இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப சகஜமாக இந்த குதிகால் வலி வரும். இதுக்கான காரணங்கள் பல. இதில் முக்கியமான காரணங்கள்னு சொல்கிறது உடல் பருமன். உடல் பருமன் இருக்கிற நிறைய பேருக்கு குதிகால் வலி வருவது ரொம்ப சகஜமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 2 குதிகாலில் ஏதோ ஒரு குதிகாலில் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது. அதே சமயத்தில் நிறையா ஓடுறவங்க, குதிக்கிறவங்க, குதிகாலில் வேலை நிறையா செய்கிறவங்களுக்கு ஆனால் குதிகால் வலி வர்றதுக்கான காரணங்கள் மிகவும் அதிகமாகவே உள்ளது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு நம்ம ஊரில் காணப்படுகிறது. இதுக்கான எளிய தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே கால் ஊனுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணி, அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பக்கெட்டில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உங்கள் பாதங்கால கல்லுப்பு போட்ட சுடு தண்ணியில் வச்சுட்டு அதே பாதங்கால 5 நிமிஷம் கழித்து பச்சை தண்ணியில் வச்சுக்கோங்க. அது வச்ச பிறகு எம்சிஆர் செருப்புன்னு சொல்லுவோம், மைக்ரோசெல்லுலர் ரப்பர். அந்த ரப்பருங்கிறது ரொம்ப சாஃப்டான ரப்பர். அந்த செப்பல்ஸ் வந்து நீங்கள் 2 பேர் வாங்கிக்கலாம். வீட்டுக்குள்ளாரையும் அதை போட்டுக்கலாம், வீட்டுக்கு வெளியேயும் அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம நடந்தோம்னா குதிகால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருந்தால் நம்ம உடம்பு வெயிட்டில் 10% குறைச்சா கண்டிப்பாக அந்த குதிகால் வலி குறையுங்கிறது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குதிகால் வலிக்கு வந்து சிலிகான் இன்சோல்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக கிடைக்கிது. அந்த சிலிகான் இன்சோல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற செப்பல்ஸ்லையும் ஷூலையுமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ரொம்ப மாடிப்படி ஏறி இறங்க வேண்டியவங்களுக்குலாம் பார்த்தோம்னா அந்த சிலிகான் இன்சோல் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா அதை வந்து நம்ம செப்பலில் போடுறப்ப மெது நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து குதிகால் வலியை ஈஸியாக சரி பண்ணக்கூடிய எளிய முறைகள். இப்போ இதுக்கு அடுத்தது நான் 2-3 எக்ஸசைசஸ் சொல்லித்தர போகிறேன். அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். அந்த எக்ஸசைசஸை வந்து நீங்கள் உட்காந்துட்டு எந்திரிச்சு நடக்கிறப்ப இந்த எக்ஸசைசஸ் பண்ணிட்டு நடந்தீங்கன்னா குதிகால் வலி ஈஸியாக ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எக்ஸசைசஸை நல்லா பாருங்கள். இந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக இதனால் நீங்கள் பயன்படுவீங்க. முதல் பயிற்சி இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியான பயிற்சி. காலையில் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பயிற்சி. நீங்கள் உங்கள் காலை வந்து ஒரு ஸ்டூலில் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்னோட காலையிலே நான் அதை பண்ணி காமிக்கிறேன். ஸ்டெப் வந்து இந்த பெருவிரலோட கீழ்ப்பகுதியில் நம்ம கையோட பெருவிரலை வச்சுக்கிட்டு, ரெண்டாவது இந்த 2 விரலையும் சேர்த்து இந்த பெருவிரலை உயர்த்தணும். உயர்த்திட்டு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக இழுக்கிற மாதிரி, வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெச் நமக்கு வரணும். அது வந்தால் தான் இந்த வலி குறையும். ஸோ அதனால் இதை நம்ம இப்போ 30 செகண்ட்ஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸாக 10 to 15 டைம்ஸ் மார்னிங் இதை ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணணும். இதில் காமன் மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணுறது இதை மட்டும் இப்படி எடுத்துருவாங்க. அப்போ வந்து அது யூஸே இல்லை. இந்த 2வது இதை வந்து இறங்கக்கூடாது. ஸோ இந்த எலும்பு இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கட்டவிரலை வச்சு நம்ம இதை உயர்த்துறோம். இது உயர்த்திட்டு இதை நீங்கள் தூக்குனாதான் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க. இதை இப்படி டைரக்டாக பண்ணி யூஸே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த பெருவிரலை தூக்குறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தான் இந்த காலோட பெருவிரலை நம்ம வச்சு இழுக்கிறது. ஈச் 30 செகண்ட்ஸா ஒரு 10 to 15 டைம்ஸ் இந்த எக்ஸசைஸை மார்னிங் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா பண்றீங்க. 2வது பயிற்சி பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 2வது பயிற்சிக்கும் இதே மாதிரி நம்ம காலை ஒரு ஸ்டூல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு, ஒரு டவல் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ற ஒரு டர்க்கி டவல், எந்த ஒரு டவலா இருந்தாலும் இந்த டவல் வந்து நமக்கு இந்த பயிற்சிக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இந்த டவலை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு நம்ம இந்த யூ ஷேப்ல வந்து இந்த டவலை வந்து நம்ம காலை சுத்தி கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி யூ மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம முன்னாடி இருக்கிற பாதங்காலுக்கு ஜஸ்ட் இந்த பக்கம் அப்படி பிடிச்சிட்டு நீங்க இந்த 2 டவலையும் அப்படி போட்டு 2 இன்ச்சையும் நீங்க அப்படியே இழுக்கணும். இப்படி இழுக்கிறப்ப நம்ம அந்த கெண்டைக்கால் சதை, குதிகால் எல்லா சதைகளும் லைட்டா இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அது வந்து அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெச்சஸ் தான். அந்த ஸ்ட்ரெச்சை நம்ம கரெக்டா 30 செகண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி டவலை பிடிச்சி இழுத்து 30 செகண்ட்ஸ் நீங்க டைட்டா பிடிச்சிட்டு அப்புறம் ஜென்டிலா லூஸ் பண்ணிக்கலாம்.
திருப்பியும் அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் டைட்டா அப்படியே பிடிச்சி திருப்பியும் லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸா 15 செட் வந்து நீங்க காலையில பண்ணணும். இது வந்து நம்மளோட ரெண்டாவது பயிற்சி. இதுல நம்ம கரெக்டா பண்ண வேண்டியது வந்து நம்ம டவல் வந்து ஃப்ரண்ட் காலுக்கு தான் போகணும். தெரியாம கூட இப்படி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு யூஸ் இருக்காது. நம்ம பண்ண வேண்டியது ஃப்ரண்ட்ல இப்படி போட்டு இது ஜஸ்ட் இழுத்தீங்கன்னா குதிகால், பின்னாடி கெண்டைக்கால், முட்டிக்கு பின்னாடி இருக்கிற சதைகள்ல இருக்கிற இறுக்கம் எல்லாம் குறைஞ்சு அந்த சதைகள் தளர்வாகும். ஸோ இது வந்து குதிகாலுக்கு மட்டும் இல்லாம கெண்டைக்கால் வலி கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு நைட்டு. அந்த கிராம்ப்ஸும் இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ மூணாவது பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மூணாவது பயிற்சிங்கிறது ஈஸியான பயிற்சி. இது வந்து டிப்டோ வாக்கிங்னு சொல்லுவோம். யூஸ்வலா நம்ம ஹீல்ஸ் போட்டு நிறைய பேர் நடப்பீங்க இல்லையா, அது மாதிரி நடக்கிறது தான் இது. இது வந்து டோ வாக்கிங்னு சொல்லுவோம். ஹீல் வாக்கிங்கிறது வேற இது வந்து டோ வாக்கிங். டோ வாக்கிங்கிறது எப்படின்னா காலையில எந்திரிச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி இடுப்புல 2 கையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பாதங்கால நல்லா ஊனிட்டு குதிகால மேல தூக்கி முன்னங்கால மட்டும் நம்ம இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணணும். இப்படி 30 செகண்ட்ஸ் முன்னங்கால மட்டும் வச்சுட்டு நம்ம கீழே விழாம இருக்கிறதுக்கு இடுப்பு மேல கை வச்சுக்கலாம். பேலன்ஸ் இல்லாத முடியாத பட்சத்துல நம்ம பக்கத்துல செவர சைடுக்கு பிடிச்சிட்டு கூட இந்த மாதிரி நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் நிக்கலாம். இது வந்து டோ வாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பண்றப்ப நம்ம இதே மாதிரி கெண்டைக்கால் சதைகள், கால் சதைகள், குதிகால் சதைகள் எல்லா சதைகளுமே நம்ம ஸ்ட்ரெச்சிங் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் நின்றுட்டு ஜஸ்ட் திருப்பி இறங்கிக்கலாம். திருப்பி அதே மாதிரி இன்னொரு 30 செகண்ட்ஸ் ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு அப்படியே இறங்கிக்கலாம். பேலன்ஸ் கிடைக்காத பட்சத்துல நீங்க ஒரு ஸ்டூல பக்கத்துல வச்சுக்கலாம், இல்ல ஒரு டேபிள் வச்சுக்கலாம், இல்ல செவத்துக்கு பக்கத்துல போய் செவத்தை புஷ் பண்ணி கூட இப்படி நீங்க போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா குதிகால் வலியில இருந்து ஈஸியா வெளிவர வாய்ப்பு இருக்கு. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் இந்த 3 பயிற்சிகளையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பயிற்சிகள் மற்றும் இந்த எளிய வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பண்ணுறப்ப குதிகால் வலி மோஸ்ட் ஆஃப் த டைம் எர்லி ஸ்டேஜஸில் இருக்கிற குதிகால் வலி குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி உங்களுக்கு குதிகால் வலி குறையலைன்னா நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி தவிர குதிகாலில் இருக்கிற வலி குறையிறதுக்கு, வீக்கம் குறையிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மாத்திரைகள் கொடுக்கலாம். நம்ம ஃபிசியோதெரப்பி, மாத்திரை, எக்ஸசைசஸ், வீட்டில் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எதுவுமே சரியாகாத பட்சத்தில் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்ரே மாதிரி எடுத்துட்டு அதில் எலும்பில் ஏதோ பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி தீராத வலியாக இருக்கிற பட்சத்தில் இதுக்கு நம்ம சில அறுவை சிகிச்சைகள் பண்ணால் நம்ம இந்த குதிகால் வலியிலிருந்து ஈஸியாக வெளிப்பட முடியும். உங்களுக்கு ஏதோ கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வியூ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.